NCERT Grade 12 Chapter 9 Book Bag Questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 9.27 Discuss briefly giving an example in each case the role of coordination compounds in biological system. First பாருங்க biological system பார்க்கலாம். So coordination compounds play a great role in biological system. The pigment which is responsible for photosynthesis, chlorophyll இருக்கு இல்லையா, chlorophyll is a coordination compound of magnesium, and hemoglobin which acts as an oxidizing carrier in a red blood cells is a coordination compound of iron. அதே மாதிரி விட்டமின் B12 is a cyanocobalamin, அதாவது கோபால்ட்டுடைய ஒரு காம்ப்ளெக்ஸ். ஸோ த ஆன்டிபெரினீஸ் அனிமியா ஃபேக்டர் are a few coordination compound of cobalts which have a great biological importance, ரைட்டா? ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க நெக்ஸ்ட்டு மெடிசினல் கெமிஸ்ட்ரி. ஸோ மெடிசனில் எங்கெங்கே கோஆர்டினேஷன் காம்பவுண்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ த ரோல் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இன் அ மெடிசினல் கெமிஸ்ட்ரி இஸ் வெரி ஹியூஜ், such as the use of chelate therapy in medicinal chemistry. The excess of copper and iron are removed by chelating ligands D-penicillamine and ferroxamine B via the formation of coordination compounds. So extra இருக்கக்கூடிய இந்த iron and copper நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. Nowadays some coordination compounds of platinum such as cisplatin and are related compounds effectively inhibit the growth of tumor. ஸோ டியூமருக்கு என்ன பண்ணுவாங்க, சிஸ்பிளாட்டின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டு என்னது மெடிசினல் அண்டு பயாலஜிக்கல் யூஸ் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்ன யூஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். In analytical chemistry, the familiar colored reaction given by metal ions with a number of ligands, generally chelating ligands, and the formation of coordination unity gives the basis for their deduction and estimation by classical and instrumental methods of analysis. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைட்ரேஷன்ஸில் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னா கலர்ட் ரியாக்ஷனை வச்சு நிறையா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நம்ம எண்ட் பாயிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலரை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கலர் வரக்கூடிய காம்பவுண்ட்லாம் மேக்ஸிமம் இருக்குன்னா கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸாக இருக்கும். அதுவும் எதோடதுன்னா கீலேட்டிங் லிகாண்டோடைய காம்ப்ளெக்ஸஸாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். இது என்னது அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் மெட்டலர்ஜி ஆஃப் மெட்டல். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லைனா மெட்டலர்ஜி ஆஃப் மெட்டல்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, ரைட்டா? In a metal extraction process of metal like silver, gold make use of a complex formation, leaching அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு கம்பைன் வித் சைனைடு, ஸோ இதுக்கு பேர் சைனைடு லீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் டு ஃபார்ம் அ கோஆர்டினேஷன் என்டிட்டி, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி கோஆர்டினேஷன் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், உள்ள ஜிங்க் போகிறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம கோல்டை திரும்பவும் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் செப்பரேட்டட் பை அடிஷன் ஆஃப் ஜிங்க்கு. ஸோ அப்போ மெட்டலர்ஜியில் என்ன பண்ணுறாங்க, காம்ப்ளெக்ஸஸாக லீச்சிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இவங்க சொல்லியிருக்கிறது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சைனைடு லீச்சிங்கை பற்றி சொல்லியிருக்காங்க. சைனைடு லீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? தேங்க்யூ.